நல்லா தெரியுறேனா? வாங்க எல்லாரும் சர்மா மைண்ட் வைஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாரவுக புதுசாக வரவுக. ஏன் எல்லாபடியாக நல்லபடியாக விசேஷம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுட்டே பார்த்தீங்களா? விசேஷம் பூரா பார்த்துட்டு நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நல்லா லைக் போட்டிருந்தீங்க, நல்லா பார்த்தேப்பா. நான் கிளம்பிட்டு இப்போ வடை கிடைக்கிட்டேன். இந்த மண்டையும் கொண்டையுமா எல்லாத்தையும் அணிகலங்கள்லாம் கலட்டிட்டு எப்பவும் போல் நம்ம வேலைக்கு கிளம்பிடணும்ல, அதனால தான் கிளம்பிட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி 2 வார்த்தையை பேசி விட்டுட்டு சரமாட்டை கொடுத்துட்டு போனோம்னா சரமா அப்லோட் பண்ணி விட்டுருவாரு, உங்களுக்கு தெரியப்படுத்தி விட்டுருவாரு. அதோட நீங்களும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க சுமணியம்மா என்ன விசேஷன்ட்டு. என்ன அதுக்கு ஏன் கமாண்டு பாக்ஸில் திருவிழா இது மொட்டை விடுற வீடியோவை போட்டிருக்கிறதுக்கு ஏப்பா அப்படி கமாண்டு பண்ணியிருக்கிய? எல்லாரும் கமாண்டுகளில் சொல்லுவாங்க யூடியூப்பருக்கு ஊரமே. நான்லாம் கமாண்டை கண்டுக்கிற மாட்டேன், நீங்களும் கண்டுக்கிறாது என்று அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். தாய் குழங்க எங்கே இருந்து பேசி பார்க்குறதுங்க நல்லதுக்கு தான் சொல்லுங்க அப்படின்னு நான்லாம் நினைப்பேன். அப்படி கமாண்டுகளில் இந்த சைடாக தெரியுதுக்கா நல்லபடியாக கெட்டுக்கா சேலையே அப்படின்லாம் சொல்லியிருந்தியா. அதெல்லாம் ரைட்டு. பார்க்குற நானாக இருந்தாலும் சைடில் ஓரமாகத்தான் தெரிஞ்சிருந்துச்சு. நீங்கள் சொல்லியிருந்தியா ரைட்டு. சீமாப்பா அங்கே நீங்கள் போட்ட கமாண்டெல்லாம் நான் படிக்கலை, மறுநாத்தையும் படித்தேன் காலையில். எங்கள் வீட்டுக்கார அங்கே போயில்லையே அடியே சைடு பூரா ஒன்றுமே நல்லா பெருசாக வைக்க மாட்டேங்கிற, சைடில் ஒரு ஊக்க வச்சு குத்து அப்படின்னவும் அப்புறமா இழுத்து பிடிச்சி ஊக்க குத்தி நல்லா சரியாக சிலையை கட்டி அப்புறம் தெரிஞ்சு எங்கள் கோயில் குளத்தை. நீங்கள் மட்டும் இல்லை எங்கள் வீட்டுக்காரர் அந்த ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பார். ஒழுக்கம்ன்றது வேணும் மனுஷனுக்கு. எதையும் காட்டியோ அல்லது எதையும் பண்ணியோ இதில் சம்பாரிச்ச பொருள் நான் வர கிடையாது. எதையோ எனக்கு தெரிஞ்சதோ உங்கள்கிட்ட பேசுகிறேன். என் பேச்சுவார்த்தையும் என்னோடய யதார்த்தத்தன்மையும் என்னோட உண்மைத்தன்மையும் பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அம்பிட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கேத்தே. அதில் சில பேர்லாம் ஏத்தே ஒரு மனசில் ஒருத்தரும் ஒரு மனசில் ஒரு மன கஷ்டத்தில் இருப்போம். நான் ஒரு கஷ்டத்தில் இருப்பேன், நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருப்பீங்க. ஒருத்தர் நல்ல சந்தோஷத்தில் வாழ்வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு தாப்புல வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பாங்க. என்ன பெத்த ஆத்தாலாம் நான் இதை எதுக்கு சொல்கிறேன்டா, பூ வைக்கிற விஷயத்துக்குத்தேன். நீங்கள் பூ வச்சுருக்கீங்களே மும்பிட்டு ஒரு கடகம் பூ வச்சுருக்கீங்க, ஒரு நாத்தனாருக்கு முட்டு பூ வச்சுருக்கியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நாத்தனாருக்கு பூ முட்டு கொடுக்காம இருப்போமா விசேஷத்துக்கு வந்தவங்களுக்கு? அவங்க எப்படி தலையை சீவி பின்னி அப்படியே வந்திருந்தாங்க, நீங்கள் பார்த்தீங்களா அவங்க எப்படி வந்திருந்தாங்கன்ட்டு? அவங்க தலையெல்லாம் வலிக்குது, தலை குளிச்சது, இன்னும் தலை காயலை. இப்போ பூவை வச்சேன்டா என் தலை பொட்டு பொட்டு பொட்டுன்னு வலிக்குது, என்னால் தாங்க முடியாது அந்த வாசத்துக்கு. பூ அது இந்த பூண்டாலும் பரவாயில்ல, இந்த முல்லைப்பூ வாங்கி வச்சுருக்கேன், அது எனக்கு வாசமே எனக்கு பிடிக்காது அப்படின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் ஏத்தே நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குதுன்ட்டு உங்களுக்கு விவரமாக அம்பட்டையும் தெளிவிளக்கமாக எடுத்து போட முடியுமா? ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தை எடுத்து போடுவோம். அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், என் நாத்தனாரோட நான் அன்பாக இருக்கிறதையும் பாசமாக இருக்கிறதையும் உங்கள்கிட்ட காட்டணுண்டா நம்மளும் நம்ம நாத்தனாரோட அன்பாக பாசமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். இன்னொரு தடவை பிறக்க போகிறது கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒரு கூட குறையா இருந்துட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாராவது விட்டு கொடுத்து பேசி போயிடணும் அப்படின்ற கருத்தை எடுத்துக்கிறது இல்லை. என் நாத்தனாரே பேசாட்டாலும் நானாக பொண்ணடிச்சு வழியை பேசிடுவீங்க, சண்டை சத்தம் இருக்கும் எங்களுக்குள்ள அப்படின்னு இருக்கேன். அந்த கருத்தை கெட்டுக்கிறது இல்லை. என்ன நகை ஓட்டிருக்கே, என்ன உன் நாத்தனாவுக்கு ஒருத்த சங்கிலியை கலட்டி கொடுத்தான்னு அப்படிலாம் சொல்லலாமா? அவங்க சங்கடப்பட மாட்டாங்களா? ஒரு நாத்தனாவுக்கு சங்கிலியை கலட்டி கொடுத்தானு கேட்குற அளவுக்கு அவங்க இருக்காங்க. அப்போ நம்ம இப்படி இருக்கோம்னு நினச்ச போடுறாங்களே மனுஷ மக்கள் அப்படின்னு சங்கடப்பட மாட்டாங்களா? ஒருத்தட்ட இரவல் வாங்கி போடுற அளவுக்கு இருக்காங்க எங்கள் நாத்தனார். அப்படியா நீங்கள் நினைக்கிறிய? ஒரு வீடியோவில் பார்த்துக்கிட்டு இப்படி சொல்லக்கூடாதுத்தே. ஏன்ட்ட ஒரு சங்கிலியை கடை வாங்கி போடுற அளவுக்கு அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க, நிலைமை மோசமாக இருக்காங்க. நல்லபடியாக இருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்களா? இல்லைன்னா நல்லபடியாக இருக்காங்க. அவங்களுக்குன்னா நகை நட்டு இல்லாமையாக இருக்காங்க. அவங்களுக்கு 20-30 வகை வச்சுருக்காங்க. விசேஷத்தில் போட்டுக்கிட்டே வந்தாங்க. அப்புறம் என்ன கழுத்தில் நான் வீடியோ எடுக்கையில் கழுத்தில் இல்லைன்னா அது பல விஷயம் இருக்கும். எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? ஒரு அக்கா தான் சொல்லியிருந்தாங்க. ஏத்தே பானு இப்போ வீடியோவில் வந்து பேசலாம் ஒரு 2 சைடு தான் போட்டிருந்தேன், இப்போ விசேஷத்தில் நிறையா போட்டிருக்கேன்னு கேட்டிருந்தாங்க. அது என்ன விவரம்னு உங்கள்கிட்ட விவரமாக சொல்ல முடியுமாத்தே? எதையுமே சொல்ல முடியாது. ஒரு அளவுக்கா புரிஞ்சுக்கங்க. நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன கருத்து சொல்ல வர, எந்த மாதிரி விசேஷங்கள் எடுத்து போட்டால் ஒரு மன சந்தோஷம், நம்ம ஒரு விசேஷத்துக்கு போன மாதிரி ஒரு சந்தோஷம், அப்படி சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு ஒரு ஒத்துமையாக இருக்கோம்டா, அந்த ஒத்துமை மாதிரி நம்மளும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு, ஒரு உழைக்கிறோம்டா அதே மாதிரி நம்மளும் உழைச்சோம்டா முனிமா மாதிரி நல்லபடியாக வந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு பொம்பளை வீட்டில் இருக்கிற பொம்பளை சும்மா இருக்காமல் என்னத்தையும் ஒரு வேலை வெட்டிக்கு பார்க்கும். அதை விட்டுவிட்டு ஆமாம் நீ தான் உழைச்சிக்கிட்டு இருக்க, நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க எங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் காசு கொடுத்துக்கிட்டு இருக்காருன்றாரு ஒருத்தவங்கெல்லாம் கமெண்ட் ஓடிருக்காங்க. அப்படியா பண்ணுறது? அப்படியா கிண்டல் பண்ணுறது? உழைச்சவன் உழைக்கிறேன், நான் நகை எடுக்கிறேன், நான் போடுறேன். என்ன யார்கிட்டையும் போய் திருடலை, யாரையும் போய் கொள்ளையடிக்கலை, யார் குடும்பத்தையும் கெடுக்கலை, யாரையும் வச்சுக்கிட்டு அந்த காசில் சம்பாரித்து நகை பண்ணி போட்டுக்கிறல. 4 பேர் பார்த்துட்டாண்டா தாடி இவெல்லாம் நகை ஓட்டு வந்துட்டா, நாட்டை ஒரு குடும்பத்தை கெடுத்து அந்த குடும்பத்துக்காரன் ஒரு குடும்பத்தை கெடுத்து அதிலிருந்து நகையை பண்ணி இவெல்லாம் போட்டுக்கிட்டு வராட்டான்னு காரி தூ அப்படின்னு துப்பிடுவாங்க 4 பேர் நம்மளை. சி இப்படி போகக்கூடாது அப்படின்னு ஒடுங்கிக்கிட்டு போக. அப்படியே பொழைச்சிக்கிட்டு இருக்கான் பயந்துக்கிட்டு போகிறதுக்கு. என் புருஷனும் உழைக்கிறாரு, நானும் விழுந்து உழைச்சிக்கிட்டு கிடைக்கேன்.
இந்த உழைக்கிறேன் காசு சம்பாதிக்கிறேன்னு காசை கண்டபடிக்க செலவழிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் இல்லாமல் என் புருஷத்தை கொடுத்து வாங்கிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு பதிமடங்க குடும்பம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு புரட்டா ஒரு ஒரு உங்கள் பொதுவாக சொல்கிறேன் ஒரு கேளுங்க சிக்கனத்துக்கு அர்த்தம். சிக்கனமாக இருக்கிறதுன்ற சும்மா சிக்கனம்டா என்னமோ வாங்கி திங்காமல் வங்கலையாக கிடக்கிறதுக்கு பேர் சிக்கனம் கிடையாது. ஒரு கடையில் சாப்பிடணும்னு ஆசைங்க, புரோட்டா சாப்பிட ஆசை. என் வீட்டில் நான் 5 புரோட்டா திம்பேன், எங்கள் வீட்டுக்கார 5 புரோட்டா திம்பாரு, எங்கள் அம்மா 5 புரோட்டா திங்க, என் மையன் 5 புரோட்டா திம்பேன், என் மகன் நான் 3 புரோட்டா திங்க, என் சின்ன மகன் ஒரு 2 புரோட்டா திங்க. எம்பூட்டு புரோட்டா வாங்குறது ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபாய்க்கு புரோட்டா வாங்கிட்டு வந்தாருண்டா அதில் வந்து 100 ரூபாய்க்கு புரோட்டா வந்து ஆளுக்கு 2 புரோட்டா எடுத்துக்கிட்டு ஒரு புரோட்டா இன்றைக்கி 15 ரூபா விற்குது. என்ன 100 ரூபா 150 ரூபாய்க்கு வேண்ட வரேன்னு வச்சுக்கிறோம். ஒரு ஆளுக்கு 2 புரோட்டா மணிக்கு கணக்கு பண்ணி ஆளுக்கு 2 சாப்பிட்டுவிட்டு அப்புறம் மிச்சத்துக்கு அந்த சால்னா வச்சு தோசையை ஊற்றி மிச்சத்துக்கு சாப்பிட்டுக்குருவோம் வயிறு நிறையா. அப்படி குடும்பம் நடத்திக்கிட்டு நான் அதில் மிச்சம் பண்ணிக்கிட்டு அப்படி குடும்பம் நடத்திக்கிட்டு அப்படி பிள்ளைகளுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லது கெட்டது சேர்த்து வச்சுட்டு போகணும். பிள்ளைகளுக்கு திண்டா உண்டா நானே உழைக்கிறேன், நானே இது பண்ணுறேன், வா வண்டி எடு, இப்படியே போய் கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு வருவோம், அங்கே இருக்கிறத போய் தின்னுட்டு இது பண்ணிட்டு வருவோம். அப்படின்னு இல்லாமல் கடை உடனே கட்டணும். கொஞ்சம் வாயடைக்கி வையெடுத்து வாய்த்தடைக்கி இனத்தையே பிழைக்கணும். வீடை கட்டிவிட்டோம், வீட்டுக்கு நகை கடை கடை ஊறான், அம்புட்டுக்கு வட்டி கட்டணும் அப்படின்ட்டு ஒன்னொன்னையும் கருத்தாக பிழைச்சிக்கிட்டு அதை உங்கள்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு ஓடியாந்தோம்டா நீங்கள் இப்படி பார்த்துவிட்டு இப்படியா கமெண்ட் பண்ணுறது. நல்லது கெட்டதுகளை போகிறவங்களை ஒருத்தருக்கு கம்பாரிசன் பண்ணி பேசாதே. ஒருத்தவங்க 5 பேர் நல்லா எனக்கு மஞ்சள் குளிச்சு குளிச்சு அப்படியே குங்குமம் வச்சு போகிறது பிடிக்கும். என் தங்கச்சிக்கு இப்போ இது ஃபவுண்டேஷன் க்ரீமு போட்டு உதட்டில் அப்படியே லிப்ஸ்டிக் போட்டு ஸ்டைலாக தலையை சீவி ஒத்த மடிப்பாக விட்டு அப்படி ஸ்டைலாக வர்றது பிடிக்கும். 2 பேர் வீடியோவில் வந்து நின்றோம்டா 2 பேரும் ஆளுக்கு ஒரு அழகில் இருக்கும். நல்லா இல்லைன்னா நல்லாவே இல்லை அப்படின்னு கூட மனசு நினச்சிட்டு பேசாட்டு இருக்கணும். ஒருத்தர் கம்பாரிசன் பண்ணி பான்மதி முனியம்மா நீ பூ பொட்டுலாம் வச்சு மங்களகரமாக அழகாக பார்க்க லட்சணமாக இருக்க, உன் தங்கச்சி ஃபவுண்டேஷன் போட்டிருக்க அதனால அது அசிங்கமாக இருக்குது அப்படி சொல்லலாமா? அது நல்லாவா இருக்குதே. அந்த மாதிரி நான் வந்து நகை நட்டுலாம் போட்டு நிறைய பூ வச்சு பட்டுச்சேலை கட்டி போகிறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் போகிறேன். ஏன் நாத்தனாருக்கு ஒத்த சங்கிலி போட்டு ஒத்த இது போட்டுக்கிட்டு வந்து வர்றது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க வந்துட்டு போகிறாங்க. அது கம்பாரிசன் பண்ணியா பேசிக்கிட்டு இருக்கிறது? கம்பாரிசன் நல்லா இருக்கிற குடும்பத்தில் சண்டை விட இழுத்து விட்டுருவே வரக்க. நீ பெருசா நான் பெருசாண்டு நாங்கள் அப்படிலாம் இருக்க முடியாது, எங்களை சண்டையை இழுத்து விட முடியாது. நீங்கள் நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு சொல்லி சிரிச்சுக்கிட்டு தான் கிடந்தான். அப்படியா பேசுறது? அவங்களும் தான் கழுத்து மொக்க நகை போட்டிருந்தாங்க. நான் வீடியோ எடுக்க போகையில் அவங்க இதாகிடுச்சுட்டு அவங்க நான் வேறு வழியில் இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் வாங்கிட்டு நான் பாட்டு சொல்லிக்கிட்டு இருப்பேன் லூசு சிரிக்கி. அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படியே அவத்த கமாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் பொருத்தத்தோட கிடையாது. கமாண்ட் பண்ண வேணாமா? என்னத்தை நான் சொல்கிறது? என்னை பெற்ற ஆத்தாலாம் பூ வைக்கிறதுக்கு பற்றி பேசுகிறீங்களே. என்னை பெற்ற ஆத்தாலாம் பூ வாங்கி கொடுத்தேன், எங்கள் அப்பா உயிரோடு இருக்கையில் பூ வாங்கி கொடுத்தாங்க. அதான் சொல்லுவேன். வேணாம் நேற்று நொப்பை இழுத்து போட்டு என்னை அடிச்சாருவேன் நடு ரோட்டில். இன்றைக்கி பூ வச்சுக்கிட்டு இந்த விசேஷத்துக்கு குண்டி நிறைய வச்சுக்கிட்டு போனேன்டா இந்தா வந்துட்டா. நேற்று அடி வாங்கிட்டு இன்றைக்கி தலை நிறைய வச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு இப்படித்தான் இப்படி வெக்கமில்லாமல் திருறாளுன்றவா நாட்டில். போதும் வேணாம்ன்றது கொடுத்துட்டா. இப்படி விசேஷத்தை நம்ம வச்சுக்கண்டு கொடுத்துட்டா வாவரசி. அதை வாங்கிட்டேன் பூவை வேணாம் அப்படி சொல்லக்கூடாதுவாங்க. முட்டு கொஞ்சோடு கட் பண்ணி தலையில் இப்படிக்கோன்னு இந்த இப்படி இதுக்குள்ளே சொருகிக்கிட்டு மீதி பூ அப்புறம் எனக்கு வச்சு விடும். ஏமா நல்லா வச்சிடமா என்றைக்குமே நீ பூ தொங்குற மாதிரி வைக்கிறீங்களே என்ன மாட்டேன் நான் கேட்பேன். அப்படி அவங்க வாழ்க்கை தரமுண்டு ஒன்று இருக்கும், மனசில் இருக்கிற சந்தோஷம்ண்டு ஒன்று இருக்குது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் புரிச்ச மாதிரி நல்ல புருஷனை அமைஞ்சிட மாட்டாங்க. ஒருத்தர் நச்சு பிடிச்சவனா இருப்பேன், ஒருத்தர் நைய பிடிச்சவனா இருக்கேன், ஒருத்தர் சேலை கட்டி சட்டை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு போனால் எங்கே எவனை பார்க்க போகிறேன்னு கேட்குற வரைக்கும். விசேஷத்துக்கு போனால் கூட இல்லையா நாட்டில் இருக்காங்க. கும்பிட்டு பூ என்னத்துக்கு நேற்று நீ இப்படியே கல்யாணம் முடிச்சு வந்தியாக்கும் எவனுக்கு இப்படி வச்சு போகிற அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. ஏன்ல அதுக்கு பயந்துக்கிடுச்சு நம்மளை இந்த கேள்வி வைப்பேன். நாதாரி பையன் என்னத்தை பூ வச்சோம் பொட்டு வச்சோம் அப்படின்னு போகிற பொம்பளை இருக்காங்க. நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு மனநிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பூ வச்சு பொட்டு வச்சு முனியம்மா வேணாண்டா பிள்ளாரவா பெரிய இவா அப்படியே ஆட்டை வந்துட்டா, கூட்ட வந்துட்டா, குளிக்க வந்துட்டா. அப்படியா பொம்பளைய கூட பார்க்குறீங்க நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கே. அப்புறம் தோணி இருக்கு மண்டையில் ஆற்றா குளுக்குறா குமுளுறாண்டு. ஆற்றா குளுக்குறா குமுளுறாண்டா எப்படி ஆற்றா குமுக்குறா? அதுக்கு என்ன காரணம்? மும்பிட்டு சந்தோஷமா முனியமா இருக்காளே என்ன காரணம்? புருஷன் நல்ல புருஷனை உனக்கு வாச்சிருச்சு அதனால அப்படி இருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல புருஷனை வாச்சிருச்சு அப்படின்றத விட நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டியே நான் நடந்துக்கிட்டேன். என் புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியே நடந்துக்கிட்டத. இன்னைக்கு யார் சம்பாதிக்கிறவ ஒரு வீட்டில் ஒரு வெளியில் போய் சம்பாதிக்கிறவங்களே யார் வீட்டில் மதிக்கிறது? எல்லாரும் உங்களுக்கு சொல்ல வரல. ஒரு சில பொம்பளை நான் நேரையே பார்த்துருக்கேன். ஒரு வீட்டில் குடியிருந்தேன் வாடகைக்கு. அது பொம்பளை போய் சவுளி கடையில் தான் விலைக்கு போயிட்டு வருது. அந்த ஆளுந்தான் விலை வைக்குது. பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தால் அப்படி ஒரு சண்டை உடந்த பொம்பளை என்ன வார்த்தை பேச முடியும் தெரியாது. வாடகைக்கு நான் கீழே குடியிருக்கேன், அது மேலே குடியிருக்கு. புருஷனை அந்த கேள்வி இருக்கும். வேலை பார்த்துட்டு வருதான் அதுக்காக
புருஷன் பிள்ளைன்னு ஒருத்தருக்கும் மரியாதை இல்லை. இல்லை அந்த அவர் தான் சமைப்பார் சோறே. அப்படி இருந்து என்னடா சமைச்சிருக்கணும் தட்டை தூக்கி வெறியும். எப்படி எப்படி இருக்காங்க நாட்டில் பொம்பளை தெரியுமா? அப்புறம் எப்படி எப்படி இப்போ ஆம்பளைகளும் மோசமாக இருக்கா, அது மாதிரி பொம்பளைகளும் இருக்காங்க. இல்லாமலாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்றேன்னு சொல்ல நினைக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் நான் என் புருஷனுக்கு இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி என் நாத்தனார்ட்ட கேளுக்கா, நாத்தனாரோட கையை பிடிச்சி ஜவுளி கடைக்கு போயிருப்பேன். என்ன வரல எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு உடனே ஆட்டா பிடிங்க ஏறுங்க என் புருஷன் எனக்கு ஃபோன் அடிச்சுட்டாருன்னு ஓடியாந்துருவேன். நம்ம தங்கச்சியோட தானே போயிருக்கு. எங்கள் அண்ணன் ஒன்றும் சொல்லாது, நான் சொல்லிக்கிறேன்னுவாங்க. கேட்க மாட்டேனே. புருஷன் ஃபோன் அடிச்சுட்டா டைம் ஆயிடுச்சுண்டு, டயத்துக்கு வீட்டுக்கு போயிடணும். பிள்ளை விட்டு கிடக்கல நம்ம வாட்டுக்கு ஜவுளி கடையில் சுற்றி தெரிஞ்ச பிள்ளை விட்டில என்ன செய்யும், நம்ம புரிஞ்சு நம்ம 4 வார்த்தை சொல்லுவார், நம்ம 4 வார்த்தை பேசுகிறாப்புல இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையாயிரும், குடும்பத்தில் பிரச்சனையாக போயிடும். இதற்கு அப்படின்னு ஓடிடுவேன். அந்த மாதிரி பிழைக்கணும். அப்படி பிழைக்கணும். பொம்பளை கட்டுச்சிட்டா கண்டா நிதானத்தோடு பிழைக்கணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்ல பெரிய நல்ல சேலை கட்டி சட்டை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு நகையெல்லாம் கழுத்து நிறையா போட்டு போனால் அவள் பெல்லார பொம்பளை நாட்டிய நையாரி அகங்கம்பாடம் பிடிச்சவா. ஒருத்தர் பூனைச்சலை கட்டிக்கிட்டு ஒருத்தர் என் கூட வந்தாங்கண்டா அவங்கதான் ரொம்ப நல்ல மனுஷா அப்படின்டா அழகாக இருக்குன்னு சொல்லுங்க. வேணாம்டல என்னையே அந்த காலத்திலேயே பொண்ணு வாக்க வந்துட்டு உதடு தண்டி ஓட்டுற பழகு தொங்குது, வாய் மும்பிட்டு அகலமாக இருக்குது, கருப்பில் இருக்குது, இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு ஓடுறவங்க எத்தனையோ பேர். நான் அசிங்கமான பொம்பளைன்னு எனக்கு தெரியாமல் கிடையாது. நீங்கள் எதுக்கு அதை ஒய்யாமல் கமாடு வகத்தில் ஒன்னே விட ஒன்று ஆத்தனார் அழகு ஒன்னே விட கம்பாரிசன் பண்ணாமல் சொல்லுங்க. நானும் ஒரு மனசு உள்ள ஒரு பொம்பளை தானே, ஒன்னே விட ஒன்று ஆத்தனை அழகுண்டா எப்படி? இப்போ நான் அசிங்கமாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அசிங்கமாக இருந்தது என்ன, மனசு நல்ல அழகான மனசாக இருந்தால் போதும். முகம் அசிங்கமாக இருந்துட்டாலும் தப்பே கிடையாது. இன்னும் ஒருத்தனுக்கு வாக்கப்பட்ட அப்புறம் அசிங்கமாக இருக்குன்னு வருத்தப்பட்டு நெஞ்சில் குத்திட்டு கிடக்கா. ஏற்கனவே குமரியிலேயே நீ அசிங்கமாக இருக்க அசிங்கமான உள்ள அப்படின்னு சொன்னால் நான் வருத்தப்பட்டதில்லை. என்னத்தையும் கடவுள் படைச்சிருச்சு, நம்மளை உதடு நம்மளை படைச்சணும். அதான் படைச்சது தொங்குவது அகலமாக படைச்சிருச்சு. நம்ம பூச்சியை படித்த கடவே புகழ படைப்பேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு புருஷன் இருக்க எல்லாமே பொது பூமியில் யார் வந்து நம்மளை கட்டிட்டு போகிறாலும் கட்டிட்டு போட்டோம்னு நான் எடுக்கிறேன். இந்த என் அழகு விட்ட சீமை வந்து என்னை கூட்டி கட்டிட்டு வந்து நல்லபடி அந்த இன்னைக்கு என் சீமானுக்கு எந்த குறையும் இல்லாமல் இந்த வாழ்க்கை கூட நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கு எங்கள் அத்தை பார்க்குறதுக்கு அப்படி ரதியாக இருப்பாங்க. குமரியிலாம் சிவின்னு பொம்பளை தான், அழகான பொம்பளை தான், இல்லைன்றே சொல்லலையே நான். அதுக்குண்டு சிம்பிளாக சிம்பிள்டா என்னது, சிம்பிளாக இருந்தால் என்னது, அதுக்கு என்ன சொல்லுவார்? ஒருத்தருக்கு இப்படி கும்பிடு தெரிய கட்டையில் தாளிச்சேன்னு விட்றாங்க. நானும் இந்த வெறும் கயரை போட்டிருக்கேன். இது சிம்பிள், அது வந்து மோசமானதுன்ற அர்த்தமா? அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கோ அதை போட்டிருக்காங்க. நம்மளுக்கு நம்ம புருஷனுக்கும் நம்மளுக்கும் அது இஷ்டம் இல்லை, அதனால கயிறை போட்டிருக்கேன். இதில் என்னத்த இருக்கு? இதில் என்ன சிம்பிள்? அவங்ககிட்ட இருக்க போட்டிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி இருந்துச்சுன்னா நானட்டுலாம் இருந்துச்சுன்னா எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டு போவேன். சிம்பிளாக போட்டு போவேன். இப்படி ஒத்ததான் ஒன்றை மட்டும் போட்டுக்கிட்டு பட்டுப்படையை கட்டிக்கிட்டு ஏன் அதில் போய் நிற்கணும்? ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லத்தே அப்படின்ட்டு நிற்கணும். என் விசேஷத்தில் யாருக்கு பயந்து நிற்கணும்? யாருக்கு பயப்படணுன்றேன். ரோட்டில் பல ஆக்சிடென்ட் நடக்குது. ரோட்டில் பஸ்ஸில் பயணம் பண்ணாமல் இருந்துடுறோமா? செத்தனைக்கு சாவண்டு தானே போய்கிட்டு இருக்கோம். அது மாதிரி கடவுள் நம்மளுக்கு நல்ல வழிபடும். அம்மா 6 காசையும் பறித்து சம்பாதிக்கல, எந்த குடும்பத்தையும் கெடுத்து சம்பாதிக்கல, உழைச்சி சம்பாதிக்கணும். உழைச்சி சம்பாதிக்கிறவங்களுக்கும் கடவுள் தான் நம்மளுக்கு துணை நிற்கணும். யாருக்கும் கெடுதலோடு நினைக்காது என் மேலாம். அப்படி போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு இப்படி போடலாம் மற்ற கமாண்டு நீங்கள் சொல்லுங்கள் நியாயமா. நீங்கள் கமாண்டு ஓடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரி உங்கள் கமாண்டுக்கெல்லாம் பதிலளிக்க எனக்கு உரிமை இருக்குது. நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். விசேஷத்தை பார்த்துக்கிட்டு இப்படியா சொன்னா இப்படியா பேசுங்கத்தா பொம்பளைய ஒருத்தருக்கு ஒருத்தர் நாத்தனாவா அழகா இருக்குன்னு சொல்றது தப்பு இல்லை. முனியம்மா ஒன்னே விட ஒரு நாத்தன அழகா இருக்குன்னு சொல்றது தப்பு. நான் எந்த விதத்துல அழகு இல்லைன்னு சொல்ல வரீங்க? குறுகட்ட சனங்களா, குறுகட்ட மக்கா மனுஷலுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நாத்தனா நங்க மாமியா மாமனார் மச்சியான் குழந்தை அப்படின்னு ஒற்றுமையாக இருந்தா அதை பார்த்து நம்ம குடும்பத்தையும் ஒற்றுமையை உண்டாக்கணும்னு நினைக்கணும். நம்மளாம் இப்படி இருக்கா, இவெல்லாம் எப்படி இப்படி இருக்காளுங்க அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நல்லா இருக்கணும். எல்லாரும் பார்த்துட்டு உங்களுக்கு போடுறதே வீடியோ போடுறதே அதுக்குத்தான். நான் எதையுமே பார்த்துக்கோங்க கிறுக்குத்தனமாக யார் என்னை கிண்டல் அடிக்கிறாங்க, யார் என்னை பாராட்டுறாங்க அப்படின்னு கூட தெரியாமல் சந்தோஷப்படுறவன் நான். அடி லூசு உன்னை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கா, அடி லூசு என் புரிஞ்சை வந்து நேருக்கு நேராக அவங்கள வச்சுக்கிட்டே சொன்னாத்தையும் தெரியும் என்னை கிண்டல் அடிச்சிருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஐயோ நம்மளை பாராட்டுறாங்கன்னு நினச்சோம் ஈனில் பேசிட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் மனசு கடந்து வருத்தப்பட்டுக்கிட்டே கிடக்கும். அப்படி போகிறவன் நான். எது உண்மை சொல்கிறாங்க எது பொய் சொல்கிறாங்க. அன்றைக்கெலாம் பஸ்ஸில்
நான் போய்கிட்டு இருக்கேன்றது உண்மையின்றே நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு சிரிக்காமல் கொள்ளாமல் உண்மை மாதிரியே சொல்லியிருந்தாங்க. இப்படித்தான் நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன நாத்தனார் அங்கே என்று நல்லபடியாக இருப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன இன்னொரு தடவை பிறக்க நம்ம நாத்தனா நல்லபடியாக நல்லது கெட்டது செய்கிறது, நல்லதுக்கு செஞ்சு வாங்குறது, இதெல்லாம் கூட சொல்லக்கூடாது. நாத்தனாருக்கு செய்கிறது வாங்குறது, நாத்தனா மகளுக்கு செய்கிறது வாங்குறது, இதெல்லாமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நல்லபடியாக இருக்கட்டும் நம்ம நாத்தனாருன்னு தான் நினச்சிக்கிட்டு மனசில் எல்லாமே அன்னைக்கு தலை வலிக்கு. யாரது சிம்மா படிச்சுட்டார். ஐயோ போ பேச்சுக்கிட்டு தான் அடிப்பார். இவருக்கு ஒரு வேலையே இல்லை. சீமாப்பா கொஞ்சம் நேரம் சென்று அடிங்க. நான் இப்போ ஒதுக்கு உங்கள் இதை எடுக்க மாட்டேங்க, எடுக்க முடியாது, வீடியோவில் இருக்கேன். அதனால மன்னிச்சுக்கங்க சீமா. போய் அப்படி பேசாதீங்க. போயிட்டு வரட்டுமா? மணி ஆகி போச்சு. கமாண்ட் பாக்ஸில் கதறாதீங்க. எப்படிலாம் கதறி குமுறாதீங்க. அவங்க வாட்டுக்கு அவங்க போடுறாங்களா, அதில் உள்ள கருத்துக்களை கண்டுபிடிக்கணும். நாத்தனார் நங்கையும் நாங்கள் 18 வருஷமாக நாங்கள் 2 பேரும் சண்டை விட்டுக்கிட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக இருப்போம். அவங்க பேசாட்டாலும் நான் போன் அடித்து வழியே பேசிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன்டா. அதோட அர்த்தத்தை புரிஞ்சு நடக்கணும். ஒரு இதுக்கு ஒரு கார் பிடிச்சி போகிறதுக்கு பதிலாக ஒரு மினிட் ஒரு பிடிச்சி போனால் ஒரு 15 மிச்சம். அதில் எல்லா சாமானும் ஏற்றிட்டு போக முடியுது. எவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணலான்னு வாழ்க்கைண்டா. அன்னைக்கு நம்ம போனதை நினச்சி பார்த்து ஆஹா அன்னைக்கு போன முடியாது அப்படித்தான் ஊரில் திருவிழாவுக்கு அப்படின்னு நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறணும். பாண்டிகையில் போய் காட்டுறோம்னா அந்த கோயிலில் ஒரு எல்லாருக்கும் இப்போ குழந்தை இல்லாத உனக்கு குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை வத்துட்டியாக்கா எனக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தை வாக்கியத்தை கொடுத்து கமாண்டு பண்ணி அது மாதிரி நம்ம மனசில் வேண்டிக்கிறணும். அந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும். நல்ல விஷயத்துக்கு நல்ல கமாண்டை தான் இருக்கணும். அப்போ உடைய ஒன்றுமே சொல்லக்கூடாது, உன்னை குறையே சொல்லக்கூடாது. குறை சொன்னால் வந்து சண்டைக்கு வந்துடுவேன். உன்னை எப்போவுமே பாராட்டிக்கிட்டே இருக்கணும். நீ அழகாக இருக்குன்னு சொல்லணும், நீ அறிவாக பேசுகிறேன்னு சொல்லணும். அப்படின்ட்டு அதுக்கு வரக்கூடாது. குறையா இருந்தால் குறையாத்தான் சொல்லணும். இந்த சைடு அடிக்குதுக்கா, இது என்ன சேலை கட்டியிருக்க அப்படின்னு சொல்கிறீங்க, ரைட்டு, தப்பு கிடையாதே, உண்மை. அதுக்குண்டு நீ என்ன பட்டுச்சலை கட்டியிருக்க, உன் நாத்தனை பூனஞ்சலை கட்டியிருக்கீங்கள, நீ எப்படி பட்டுச்சலை கட்டுவ? நாத்தனா மாதிரி பூனஞ்சலை கட்டு, அதுனே அழகு அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லையா? உங்கள் நாத்தனா ஒரு செய்யணும் கொடுக்கல, நீ எப்படி கழுத்து நிறைய போட்டிருப்ப? உன் நாத்தனாதே பேரழகு, நீங்கள் அழகு சிரிப்பு அழகுன்னு சொல்லிட்டீங்க. என் நாத்தனார் வந்து எனக்கு என்னால் தாங்க முடியல. இந்த சனங்கள்லாம் என்னை பாராட்டுதான் கிண்டல் பண்ணுதாடி. வாயை வச்சுக்கிட்டு கோடையை சிரிச்சுக்க, அதை போய் நல்லா இருக்குன்றாங்க. சிரிச்சு உருண்டு கிடந்தேன் அப்படி பேர் மகாலில் பேசி. அந்த மாதிரி நீங்களாம் என்ன பேச வரைய இல்லை கேட்குறேன். அது சிரிப்பு அழகுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஏன் சிரிப்பு கேவலமாக இருக்கோ உங்களுக்கு? உங்கள் மனநிலையை நான் சொல்லட்டுமா? பெரிய இவ மாதிரி கழுத்து நிறைய இவ மட்டும் நகையை போட்டுக்கிட்டு அது பாவமாக இருக்குது. இவ பெரிய இவ மாதிரி காட்டிக்கிட்டு வித்துடுறா அப்படின்றதே அவங்க நினப்பு. அப்படிலாம் இருக்க இல்லை. எல்லாரும் இவகதேன், அவங்களும் தான் அங்கே 3 வடகத்தில் வச்சுருக்காங்க முகப்பு வச்சு. போடுறப்ப உங்கள்கிட்ட எடுத்து காட்டிக்கிட்டே இருக்க முடியாது, புரியுதா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. யாரும் குறைச்ச நகை விடுறவங்க குறைச்சலாம் இருக்கிறவங்க யாரும் கிடையாது. 50 பேரும் கழுத்து நிறைய போட்டுக்கிட்டு வர்றவங்க தான் உலகமே. ஊரெங்கும் உலகம் எங்கும் நீங்கள் நம்மகிட்ட இருக்கிறத போட்டுக்கிட்டு வாழ வேண்டியதேன். அதுக்குன்னு குறை வச்சு தெரியாது. நான் போயிட்டு வரேன், என்ன குமுறிக்கிட்டே இருந்தால் குமுறிக்கிட்டே இருப்பேன். போயிட்டு வரட்டுமா? லைக்கை போடுங்க. நான் போய் இன்னும் வடையை தட்ட போயிடுவேன். நான் போய் வடையை தட்டி இந்த கை வெளியே மாத்திரையை போட்டுக்கிட்டே வேலையை பார்த்துட்டு கிடைக்கேன். வீட்டில் படுத்து உறங்க முடியாமையா? இதில் யூடியூப் சம்பளம் வருதுன்னு மட்டும்லாம் நினச்சிடாதீங்க. யூடியூப்பில் 3 மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா 8000 9000 ஏற்றுறேன். எல்லாரும் போனில் யூடியூப் சேனல் வேணால் ஆரம்பித்து பாருங்க. அதில் எப்படி சம்பளம் வருதுண்டு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் ஒரு 8000 7000 ஏறிச்சுட்டா என்னத்தையும் ஒரு பிள்ளைக்கு பீஸ் கட்டி போடலாம். என்னத்தையும் 2 4 வார்த்தையை பேசி விட்டு போவோம். மக்களும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாகவும் இருக்குது அப்படின்ட்டு ஓடியாந்து உங்கள்கிட்ட பேசிட்டு ஓடியாரு. போயிட்டு வரேன், இன்னும் நேரம் ஆயிடுச்சு. என்ன வேலையில் போய் பார்க்கணும். வடையை போட போகிறேன். போய்ட்டு லைக்கை போடுங்க. அப்படி போயிடும். எதுவும் இது பண்ணக்கூடாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒருத்தர் மன சங்கடப்படும்படி கமெண்ட் பண்ணாதீங்க. நான் யாரும் சங்கடப்படும்படி வீடியோ போடுறேன்னா அதே மாதிரி யாரும் சங்கடப்படுற மாதிரி கமெண்ட் பண்ணக்கூடாது. என் மனம் சங்கடப்படுச்சான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் குறைச்சி சிம்பிளாக போடு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. நீங்கள் சிம்பிளாக இருக்குன்னு நினச்சா நீங்கள் தான் இருக்கணும். நான் என்ன இருக்க சொல்லி வற்புறுத்துறது தப்பு இல்லையா? நான் சிக்கனமாக இருக்குன்னு சொல்லி உங்களை வற்புறுத்த கிடையாது. என்னை மாதிரி நான் வாழணும்னு நினைக்கிறவோ வாழுங்க. அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் போடுறது எப்படி தெரியுமா? மனசை வருத்தப்பட வைக்குது. அப்படிலாம் செய்யக்கூடாது. நான் போடுற வீடியோக்களை ஒன்றொன்றையும் பார்த்து நம்மளும் இப்படி இருந்தானேன்ற எண்ணத்தை உருவாகுறது மாதிரி நீங்கள் போடுற கமாண்டும் அந்த எண்ணத்தை உருவாக்கும். நான் நகை உடையெல்லாம் அந்த நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் வரும். கொஞ்சமாக போடுங்க அப்படின்றாங்களே, என்ன இப்படி சொல்கிறாங்க? காட்டி வச்சுட்டு வீடியோ பேசுவோம் அப்படின்னே தோணுது. காட்டி வச்சுட்டு பேசுவோம். அப்படிலாம் எதுக்கு மனசை மாத்திரியா? அப்படிலாம் ஏமாட்டுறியா? நாத்தனாக்கு ஒரு செயின் காட்டி கொடுக்கலையா? நாத்தனாக்கு பூ கொடுக்கலையா? என் நாத்தனாக்கு எங்கே போனாலும் நான் தான் பூ வாங்கிப்பேன். அவங்க வாங்கியே வைக்க மாட்டாங்க. போதும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு, நான் இருக்கிற இதுக்கு எனக்கு வேணாம் அப்படின்வாங்க. என்ன எதுனா உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நல்லா சொல்ல வந்துட்டியே. நான் வாங்கி மண்டையில் சொருகி விட்டுருவேன்.
வைங்கத்தே சும்மா இருக்க. நாட்டு நடப்பில் கஷ்டம் நஷ்டம் இல்லாமல் எவனை வாழ்கிறாங்க. அதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தால் சோறு திங்க இப்போ சேலை கட்டாமல் ஒரு 4 இடத்துக்கு போகாமல் இருக்க முடியுமா? வைங்க அப்படின்னு வாங்கி வச்சு விடுவேன். என் நாத்தனார்ட்ட கேளுங்க. எங்கிட்ட வந்து கேட்குறது நீங்கள்? வாங்க எல்லாரும் விவசாயத்துக்கு வர சொன்ன யாராவது வந்தீங்களா? கடாவட்டுக்கு கமாண்ட் போட்ட ஊரா நல்ல மனுஷனாக பாவம் கொஞ்சம் பேர் வந்தாங்க. நீங்களாம் வந்தீங்களா கமாண்ட் போட்டவங்க? வந்து கேட்க வந்தேன் நாத்தனா கூட வச்சுக்கிட்டு எப்படி ஒரு நாத்தனாண்டு. அப்படி நேரம் வந்து விசாரிக்கணும் எதாக இருந்தாலும். எத்தனை லைக் கொடுத்தேன், நான் போயிட்டு வரேன்.